வணக்கம் நண்பர்களே. காவல்துறை என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது காக்கி சட்டைதான். சட்டம் ஒழுங்கை காப்பவர்கள்தான் காவலர்கள். ஆனால் அந்த காக்கி சட்டைக்கு பின்னால் இருக்கும் மனிதர்களின் வாழ்க்கையை நாம் எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன? ஏன் அவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக பேச முடியவில்லை? ஏன் அவர்களுக்கென்று ஒரு தொழிற்சங்கம் இல்லை? ஏன் பல காவலர்கள் தங்கள் வேதனைகளை வெளிப்படையாக சொல்ல பயப்படுகிறார்கள்? இந்த கேள்விக்கான பதில்களைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உலகின் பல நாடுகளில் காவலர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம் உள்ளது. ஆனால் நடைமுறையில் பல காவலர்கள் 12 முதல் 16 மணி நேரம் வரை பணி செய்கிறார்கள். தேர்தல் என்றால் ஓய்வு இல்லை, திருவிழா என்றால் விடுமுறை இல்லை, விஐபி பாதுகாப்பு என்றால் தூக்கம் இல்லை, ஆர்ப்பாட்டம் என்றால் குடும்பம் இல்லை, மழையோ வெயிலோ என்றாலும் பணியில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். நேரம் பார்த்து குற்றங்கள் நடப்பதில்லை. அதனால் காவலர்களுக்கும் நேரம் பார்த்து ஓய்வு கிடைப்பதில்லை. இவர்களின் குடும்ப வாழ்க்கை, பல காவலர்கள் தங்கள் குழந்தைகளுடன் நேரம் செலவிட முடியாமல் தவிக்கிறார்கள். பிள்ளைகளின் பிறந்த நாளில் கூட பணியில் இருக்க வேண்டிய நிலை. தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களிலும் பணியில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுகிறார்கள். திருமணம், இறப்பு போன்ற குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு கூட விடுப்பு கிடைக்காமல் போகிறது. பல குடும்பங்களில் இதனால் மன வருத்தங்களும் பிரிவினைகளும் ஏற்படுகின்றன. சில குழந்தைகள் தங்கள் தந்தையை தினமும் பார்க்க முடியாத நிலை ஏற்படுகிறது. தொடர்ந்து நீண்ட நேர வேலை, தூக்கமின்மை, மேலதிகாரிகளின் அழுத்தம், பொதுமக்களின் எதிர்பார்ப்பு, அரசியல் அழுத்தங்கள், சமூக வலைதள விமர்சனங்கள், இதனால் மன அழுத்தம் அதிகரிக்கிறது. பலர் தங்களுடைய பிரச்சனைகளை யாரிடமும் பகிர முடியாமல் குமுறலில் இருக்கிறார்கள். போக்குவரத்து காவலர்களின் வாழ்க்கை. 40 டிகிரி வெயிலில் நிற்கும் மனிதர்கள், வாகன புகையை சுவாசித்து வேலை செய்யும் நிலைமை, மழை பெய்தாலும் சாலையில் நிற்க வேண்டிய கட்டாயம், பண்டிகை நாட்களில் அதிக வேலை, உடல் சோர்வு, சுவாச பிரச்சனைகள், சரும பிரச்சனைகள், உயர் இரத்த அழுத்தம், மன அழுத்தம், இது போக்குவரத்து காவலர்களின் வேதனையாக இருக்கிறது. தீயணைப்பு வீரர்களின் வாழ்க்கை. உயிரை பணயம் வைத்து பணியாற்றுகிறார்கள். மற்றவர்கள் ஓடும் இடத்திற்கு இவர்கள் ஓடிச் செல்கிறார்கள். தீ விபத்துகள், வெள்ள மீட்பு பணிகள், கட்டிட இடிபாடுகள், சாலை விபத்துகள், விஷப்புகையை சுவாசிக்கும் அபாயம், உயிரிழப்பு அபாயம், உடல் சோர்வு, மன அழுத்தம், இவை அனைத்தும் தீயணைப்பு வீரர்களின் வாழ்க்கையாக இருக்கிறது. ஏன் மேலதிகாரிகளிடம் எதிர்த்து பேச முடியவில்லை? காவல்துறை ஒரு ஒழுக்கப்படை, கட்டளை சங்கிலி முறையில் இயங்குகிறது. மேலதிகாரிகளின் உத்தரவை மீற முடியாது. ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அச்சம், இடமாற்றம் ஏற்படும் பயம், பதவி உயர்வு தாமதமாகுமோ என்ற பயம், தனிமைப்படுத்தப்படுவோம் என்ற அச்சம். அதனால் பலர் அமைதியாக இருக்கிறார்கள். ஏன் இவர்களுக்கென்று யூனியன் இல்லை? காவலர்களுக்கு தொழிற்சங்கம் அமைக்க அனுமதி கிடையாது. வேலை நிறுத்தம் செய்ய முடியாது, போராட்டம் நடத்த முடியாது, தங்கள் கோரிக்கைகளை வெளிப்படையாக வைக்க முடியாது. மற்ற அரசு ஊழியர்களுக்கு இருக்கும் சில உரிமைகள் இவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதனால் பலர் மனக்குமுறலுடன் பணியாற்றுகிறார்கள். 1979ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் காவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட வரலாறு உண்டு. சம்பளம் மற்றும் வேலை நேரம் தொடர்பான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான காவலர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். பலர் கைது செய்யப்பட்டனர், பலர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அந்த சம்பவம் காவல்துறை வரலாற்றில் மிக பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. இவர்களுக்கென்று சமூக ஊடக கட்டுப்பாடுகளும் இருக்கின்றன. பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க முடியாது, ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க முடியாது, சமூக வலைதள பதிவுகளுக்கு கூட கட்டுப்பாடுகள் உள்ளன. தங்களுடைய வேதனையை வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலை. பணியாளர் பற்றாக்குறையினால் இருவரின் வேலையை ஒருவரே செய்ய வேண்டிய நிலை. அதிக வேலைப்பளு, ஓய்வு நேரம் குறைவு, மன அழுத்தம் அதிகரிப்பு. காவலர்களும் மனிதர்கள் தானே. அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கும் கனவுகள் இருக்கின்றன, அவர்களுக்கும் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, அவர்களுக்கும் ஓய்வு தேவைப்படுகிறது, அவர்களுக்கும் மன அழுத்தம் ஏற்படுகிறது. முன்னாள் காவலர்கள் கூறும் கோரிக்கைகள்: உண்மையான 8 மணி நேர வேலை, வாராந்திர விடுமுறை, கூடுதல் பணியாளர் நியமனம், மனநல ஆலோசனை மையங்கள், குடும்பத்துடன் நேரம் செலவிட வாய்ப்பு, மனிதாபிமான அடிப்படையிலான நிர்வாகம், கீழ்நிலை காவலர்களின் குறைகளை கேட்க தனி அமைப்பு, சீர்திருத்தங்கள், பணிச்சுமை குறைப்பு. காவலர்கள் சட்டத்தை காக்கிறார்கள், ஆனால் அவர்களின் வாழ்க்கையை யார் காக்கிறார்கள்?
அவர்களும் மனிதர்கள்தான். அவர்களுக்கும் ஒரு குரல் இருக்கிறது. அந்த குரலை கேட்பதும் அவர்களின் நலனில் அக்கறை கொள்வதும் ஒரு சமூகத்தின் பொறுப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். கிரீன் ஓஷன் தமிழ் அபிராமன்.